மாலை மிதமான மழை பொழிந்தது. அன்று வரை யாருக்கும் தெரியாமல் ஓரப்பார்வையில் தன் காதலை வளர்த்தவன் அன்று அவளிடம் பேசுவான் என்று நினைத்திருக்க மாட்டான். அத்தனை நாள் அறிந்திடாத அவளின் பெயரை முதல் முறை அறிந்தான். மாறன் மற்றும் மதியழகி இருவருக்கிடையில் தொடங்கும் காதல் கதை இது. நல்ல மழை, இங்கே உட்கார இடமே இல்லை, ஒரு பக்கமே இடம் இருக்கே, அங்க போலாமா? தப்பா இருக்காதேல? வாங்க வாங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் படுத்திக் கொண்டனர். இங்கே உட்காருங்க. என் பேர் மாறன். என் பேர் மதியழகி. வணக்கம். அன்று முதல் அவர்களின் சந்திப்பு தொடர்ந்தது. அதே போன்ற ஒரு நாள். மாறா, உன்னை தினமும் பார்ப்பது மனதிற்கு இதமான உணர்வை கொடுக்கிறது. அதே உணர்வு தான் எனக்கும். மற்றொரு நாள் அதே நேரம் அவளுக்காக காத்திருந்தான். நேரம் கடந்ததே தவிர அவள் வரவில்லை. ஒரு நாள் காத்திருப்பு ஒரு வாரமாக தொடர்ந்தது. ஆனாலும் மாறன் மனம் தளரவில்லை. ஏதோ ஒரு நாள் அவள் வருவாள் என காத்திருந்தான். அவள் வருவாள் என்று காத்திருந்தான். ஆனால் ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் ஆனது. அவள் வரவில்லை. எங்க போன மதி? உனக்காக காத்திருக்கிறேன். அவனின் காத்திருப்பு அவன் காதலின் ஆழத்தை காட்டியது. ஒரு கட்டத்தில் அவளின் குரலை கேட்க அவளை கற்பனையில் பேச வைத்தான் மனதிற்குள். அவளுடன் வாழ்ந்த காலங்களை எண்ணி பார்த்து சோகத்தில் இருந்தான். மதி, என் மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்லுவேன். கற்பனையில் மதியின் நினைவில் மூழ்கி இருந்தவனால் தேநீர் குவளையை தொட்டெடுத்து அருந்தவும் மனம் வரவில்லை. நிஜத்தில் தன் காதலை வெளிப்படுத்த காத்திருந்தான். அன்றொரு நாள் அவனின் காத்திருப்புக்கு பலன் கிடைத்தது. அவள் வந்தாள். மதி, வந்துட்டயா மதி? வா உட்காரு. இருவரும் ஆர்வமாக பேசத் தொடங்கினர். மதி, எங்க போனோன்னு உனக்காக காத்திருக்கிறேன் இங்கே. சாரி மாறா, அவசரமாக ஊருக்கு போயிட்டேன். பரவாயில்லை. மாறன் மதிக்காக ஒரு துண்டுச்சீட்டு வைத்திருந்தான். அதில் அவனுடைய மனது இருந்தது. அதை கொடுத்த தைரியத்தில் அவனுக்கு அவனே நன்றி சொன்னான். நன்றி மாறன். இதுதான் என் கனவு. I love you. I love you too. அந்த துண்டுச்சீட்டில் நீ வராத நாள்ல கூட நான் உன்னோட பேசிக்கிட்டே இருந்தேன். என் மனசுக்குள்ள நிஜத்தில் என் காதல் ஜெயிக்குமா என்று இருந்தது. கதையின் கருத்து: காதல் எல்லாமே பெரிய வார்த்தைகள்ல இல்லை, சின்ன சின்ன காத்திருப்புகள்ல தான் இருக்கு. காத்திருப்பதால் காதலின் ஆழம் புரியும். தனது காதல் வாழ்வை தொடங்கிய மாறன் மற்றும் மதி இருவருக்கும் ஒரு வாழ்த்து கூறலாமே.